சீக்ரெட் ஏஜென்ட் ஆகணும்ன்றதுக்காக எங்களை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதான் நாங்க தான் G-Force. எதுவா வேணாலும் இருந்துட்டு போங்க, பணக்கார குப்பை தொட்டில இருந்து உங்களை எடுத்துருப்பாங்க. வெல்கம் பேக் டு another வீடியோ guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படங்கள் எல்லா ஜானர்ல இருந்தும் பார்க்க போகிறோம். அட்வென்ச்சர், ஆக்ஷன், ஃபேண்டசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் G-Force அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அமெரிக்காவோட ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் டீம் தான் வந்து இந்த G-Force அப்படிங்கிற டீம். பென் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 5 கின்னி பிக்ஸ் எலிமார் இருக்கும்ல, இதை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களால மனிதர்களால் செய்ய முடியாத மிஷனை வந்து இந்த கின்னி பிக்ஸை வச்சு முடிப்பாங்க. சாபர் அப்படிங்கிற வில்லன் வந்து மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுறான். இதை வந்து நம்ம கின்னி பிக்ஸை வச்சு அவங்க தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சரான ஒரு ஃபிலிம். அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் வந்து இந்த படம் வந்து காமெடியாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஃபேமிலியோட கிட்ஸோடலாம் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த படம் இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழில் இருக்குது. 5.1 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட முக்கியமாக கிட்ஸை வச்சுட்டு வந்து இந்த படம் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் தி ரைட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்ன வந்து, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு 15 மாடி பில்டிங்கை கட்டுறாங்க. அந்த பில்டிங் தாமா அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டரோட கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே வந்து போதைப் பொருள் கடத்துறது, இந்த வெப்பன்ஸ் வந்து இது பண்ணி பதுக்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து அந்த பில்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க வந்து இவர் வந்து போலீஸாக இருக்காரு. இவர் வந்து அவரோட டீமோட சேர்த்து அந்த பில்டிங்கில் போய் நம்ம வில்லனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் போன இடத்துல வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, கடைசியில் வில்லனுக்கு என்னாச்சு, ஹீரோக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த வில்லன் கேங்ஸ்டர் பிடிக்கிறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப அண்டர் கவரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த பில்டிங்குள்ளே போவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக உள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த படத்தில் மேஜரான விஷயமே வந்து ஃபைட் சீன்ஸ் தான். முழுக்க இந்த பில்டிங்குள்ளே தான் அந்த ஃபைட் நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. கன் சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இவங்க ஸ்குவாடாக இருப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.6 கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி. ப்ளஸ் வந்து இந்த படம் ஆக்ஷன் மூவி பார்க்குறவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த படம் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு நிறைய ஃபேன் பேஸே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் தி கண்டெம்னட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து, ஒரு பிரைவேட் சேனல் இருக்காங்க. அந்த சேனல் வந்து உலகத்தில் வந்து ஜெயிலில் இருப்பாங்கல்ல, மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை திறமையான ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி ஒரு ஐலாண்டில் வந்து இறக்கி விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஜாக் அப்படிங்கிற ஹீரோ வந்து அமெரிக்கா மிலிட்ரியில் இருந்தவர். இப்போ வந்து ஒரு கொலை குற்றத்துக்காக வந்து ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இவரையும் அந்த போட்டியில் வந்து இறக்குறாங்க. இவரோட சேர்த்து ஒரு 10 பேர் வந்து அந்த ஐலாண்டில் வந்து இறக்கி விடுறாங்க. இந்த 10 பேர் என்ன பண்ணணும்னா வந்து ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு சாகணும். யார் ஒருத்தவங்க வந்து உயிரோடு இருக்காங்களோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூல்ஸை போட்டு அவங்கள வந்து ஐலாண்டில் இறக்கி விட்டு, இந்த 10 பேர் காலையுமே வந்து ஒரு பாமும் வித் டெட்டனேட்டரோட இருக்கும், ஒரு பிளக் மாதிரி இருக்கும். அதை பிடுங்கி விட்டா வந்து வெடிச்சு சதறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த 10 பேரில் வந்து எத்தனை பேர் சர்வே பண்ணாங்க, எத்தனை பேர் இங்கேருந்து தப்பிச்சு போனாங்க, நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாம் அந்த ஐலாண்டில் சர்வே பண்ணுறது, கொலை பண்ணுறது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மூலியமாக வந்து காசு சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் ஃபைட் இருக்கும், லவ் இருக்கும், பெட்ரேயல் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கும் ஒரு சில சீன்ஸ்லாம். அண்ட் இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது. IMDbல பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். செம்மையான ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி இந்த படம். கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஓவர்லார்ட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்ன வந்து, 1944 கட்டுறாங்க. 2ஆம் உலகப் போரோட டைமில் வந்து இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி கட்டுறாங்க. அமெரிக்கா மிலிட்ரி டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜெர்மன் ரேடியோ டவர் அழிக்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது வந்து ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுது. கிராஷ் ஆகி கீழே விழுவுறாங்க. கீழே இருந்து காட்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நாசி படை வீரர்கள் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே என்ன ரிசர்ச் பண்ணாங்க, இவங்க வந்து அங்கே போனவங்க வந்து அந்த மிஷினை முடிச்சாங்களா இல்லையா, அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் அந்த ஃப்ளைட் சீனே வந்து தாறுமாறாக எடுத்திருப்பாங்க. விஷுவலாக பார்க்கும்போது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது ஒரு பேய் படம் பார்த்த ஃபீல் இருக்குங்க guys. எதனால் பேய் படம்னு சொல்கிறேன்னு வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடு எல்லா டீமும் வந்து பிரில்லியண்ட்டாக வேலை பார்த்துருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது. 6.6 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். இந்த வீடியோவில் சொல்கிற எந்த படம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் இந்த படத்தில். ஆக்ஷன்லாம் டெரிஃபிக்காக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள் இந்த படத்தை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் 21 Bridges அப்படிங்கிற படம் தான். ஆண்ட்ரே அப்படிங்கிற கேரக்டர் வந்து சாட்விக் போஸ்மன் வந்து பண்ணியிருப்பாரு. உயிரோட இறந்து போயிட்டார். இப்போ அந்த பிளாக் பேந்தர் படத்தில் நடிச்சிருப்பார்ல, அவர் தான் அந்த படத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆண்ட்ரே அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து 2 பசங்க வந்து ட்ரக்கை வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க. அங்கே வந்து நிறைய ட்ரக் இருக்குது. இவங்க கம்மியாக நினச்சிட்டு போவாங்க இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி. பட் அங்கே போய் பார்த்தா நிறைய ட்ரக் இருக்குது. இதை கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது வந்து போலீஸ்காரங்க உள்ளே வந்துடுறாங்க. இதில் வந்து 8 போலீஸ்காரங்களை வந்து சுட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க 2 பேரும். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸ் வரும். இவர் வந்து மேன்ஹட்டனில் வந்து மொத்த சிட்டியும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு மேன்ஹாட்டனில் மொத்தம் 21 பிரிட்ஜ் இருக்கும். அந்த 21 பிரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. வெளியே இருந்து யாரும் உள்ளே போகக்கூடாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு. இப்போ அந்த 2 பசங்களையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த ட்ரக்குக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன, அந்த ட்ரக் திருடுறதுக்கு வந்து யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. நம்ம ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் படத்தில் வந்து வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. Amazon Prime Videoவில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 6.7 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். இந்த ஹீரோக்காண்டியே நான் அந்த படம் உட்காந்து பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு ஃபேன் அவருக்கு நான் கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும். ஆனால் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் தி ஹரிக்கேன் ஹைஸ்ட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, வில் அப்புறம் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து எக்ஸ்மீரியனாக இருப்பார், இன்னொரு ஆள் வந்து சயின்டிஸ்டாக இருப்பாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பெரிய சூறாவளி ஒன்று வந்து தாக்க போகுது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி, இந்த சூறாவளி யூஸ் பண்ணி ஒரு கும்பல் வந்து US ட்ரெஷர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து $600 மில்லியன் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து பிளான் போட்டு அங்கே போகிறாங்க. அங்கே வந்து கேசி அப்படிங்கிற பொண்ணு தான் வந்து அந்த ட்ரெஷர் ஃபெசிலிட்டியில் வந்து செக்யூரிட்டிக்கு இருப்பாங்க. அவங்க அப்புறம் வந்து நம்ம 2 ஹீரோ இருக்காங்களா, இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த $600 மில்லியன் கொள்ளையை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த 3 பேர் ப்ளஸ் அங்கிட்டு ஒரு கும்பல், இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில் யார் ஜெயிச்சா, கடைசியில் அந்த கும்பலை பிடிச்சாங்களா இல்லையா, இந்த சூறாவளி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் மேஜர் ப்ளஸ் ஹைலைட்டான ரோல் பண்ணது வந்து இந்த சூறாவளி தான். ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் சேஸ் போயிட்டு இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூறாவளி வந்துகிட்டு இருக்கும், இதில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க, ட்ரக் எடுத்துகிட்டு போவாங்க, இந்த ட்ரக் சீன்லாம் தெறிக்க விட்டுருப்பாங்க படத்தில். இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது. 5.1 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கே. நீங்கள் ஹைஸ்ட் மூவிலாம் பார்ப்பீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஹைஸ்ட் மூவியாக இருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் தி டன்னல் அப்படிங்கிற படம் தான். லீ அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து கார் சேல்ஸ்மேனாக இருப்பார். வேலை முடிச்சுட்டு அவரோட மகள் பிறந்த நாளைக்காக வந்து கேக் வாங்கிட்டு போயிட்டு இருப்பார். வீட்டுக்கு போகும்போது காரில் தான் போவார். கார் வந்து ஒரு டன்னலுக்குள்ளே போகும்போது அந்த டன்னல் இடிச்சு விழுந்து உள்ளே மாட்டிக்கிறாரு காரோட. அவர் வந்து உள்ளே மாட்டினதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிறது அவரோட ஃபோனு, அப்புறம் அந்த மகளுக்கு வாங்கிட்டு போன கேக்கு, 2 வாட்டர் பாட்டில், இதை வச்சு வந்து அவர் உள்ளே சர்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். போலீஸ் ரெஸ்கியூ டீம் எல்லாமே வந்து அங்கே வந்துடுறாங்க அந்த டன்னலை சுற்றி. கடைசியில் அவரை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. செம்மையான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். அவர்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்கும், ஃபோனில் தான் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது. 6.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் வாங் பாக் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் வந்து டோனி ஜா பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து தாய்லாந்தில் காட்டுறாங்க. அங்கே அமைதியான ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, நாங் பிராட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராமத்தில் வந்து வாங் பாக் அப்படிங்கிற ஒரு புனித புத்தர் சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலையை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து சாமி நினச்சி வழிபட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து இந்த வாங் பாக் அப்படிங்கிற புத்தர் சிலையோட தலையை வந்து ஒருத்தன் திருடிட்டு போயிடறான். இந்த தலையை கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்காக வந்து நம்ம ஹீரோ டோனி ஜா வந்து கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாரு. அந்த சிலையை திருப்பி கொண்டு வந்து ஊருக்குள்ளே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்பெஷலே வந்து ஆக்ஷன் சீன்ஸ் தான். வந்து ஃபைட்டு சேஸ் தெறிக்க விட்டுருப்பாங்க படம் ஃபுல்லாக. இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது. 7.1 கொடுத்துருக்காங்க IMDbயில். இந்த வாங் பாக் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்படியே ஒன்று சொல்லிட்டு வரேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் இம்மாக்குலேட் அப்படிங்கிற படம் தான். சிட்னி ஸ்வீனி வந்து இந்த படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ணியிருப்பாங்க. சிஸ்டர் சிசிலியா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து நன்னா ஆக போகிறவங்க இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சர்ச், அங்கே வந்து கிறிஸ்டின் காலேஜ் இருக்கும், அங்கே போய் வந்து இவங்க சேர்றாங்க. திடீர்னு வந்து அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. எப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. கடவுளோட கிஃப்ட் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இவங்களை வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை யாரோட குழந்தை, இவங்க எப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் டார்க் சீக்ரெட்டை வந்து படத்தில் வந்து நிறைய விஷயமா ஒன்றா ரிவீல் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். யாருமே இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துறாதீங்க. இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது. 5.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். சிட்னி ஸ்வீனி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you guys. டாடா, பை பாய்.